கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆபத்து காலத்தில் துணை எங்கே? இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை, இன்று அநேகர் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட இருக்கிறாங்க. ஒரே ஆபத்தான சூழ்நிலை பிரதர், எனக்கு ஒரு விடுதலையே இல்லை, ஒரே போராட்டமா இருக்கு, எனக்கு யார் துணையா இருப்பா அப்படின்னு சொல்லி அநேகர் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்று அப்பா உங்களுக்கு தருகிற பதில் தான், நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். எல்லா ஆபத்து காலத்திலும், எல்லா இக்கட்டு காலத்திலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று அப்பா உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாம்ஸ் 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆபத்து காலத்தில் அப்பாவே உங்களுக்கு அனுகூலமான துணையமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். உங்களுடைய எல்லா உபத்திரவங்கள், போராட்டங்கள், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுவு காலம் வராதான்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உன் ஆபத்து காலத்தில் நானே துணையா இருக்கிறேன். அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது, அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளாது. ஊரார் உலகத்தார் உங்களை தூசிச்சு கொண்டிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, எதுவுமே உங்களை மேற்கொள்ளாது, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜெனிசிஸ் 2nd chapter verse 18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். எவ்வளவு அருமையான தகப்பன்ல. ஆதாம் ஏசப்பாட்ட கேட்கவே இல்லை, எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனா அப்பா பாருங்க, எவ்வளவு நல்ல தகப்பன். என் பிள்ளை தனியா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி அவரே ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் எனக்கு திருமணம் ஆகலையே என்று சொல்லி நீங்க கவலைப்பட்டு பார்த்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய கவலைகள், கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்த அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆதாமுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று அறிந்த தேவன் உங்களுக்கும் ஏற்ற துணை வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரசங்கி 3:11 அப்பா சொல்றாங்க, அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சீக்கிரத்துல உங்களுக்கு ஏற்ற துணையை அப்பா கொடுப்பார். இந்த காரியத்தை குறித்து இனி நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவர் எளியவனையும் சிறுமையானவனையும் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப எளியவனா இருக்கேன், நான் ரொம்ப சிறுமையா இருக்கிறேன், எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையே, எனக்கு யாரும் துணையே இல்லையே, எனக்கு உற்றார் உறவினர்கள் யாருமே துணை இல்லையே, கூட வேலை செய்யறவங்க துணையே இல்லையே, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு யாரும் துணை இல்லைன்னு சொல்லி அப்பா சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அருமையான வார்த்தை சொல்றாங்க. சாம்ஸ் 40 chapter verse 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க நினைக்கலாம், நான் சிறுமையா இருக்கிறேன், நான் எளிமையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்பா அருமையான வார்த்தை சொல்றாங்க, நானே தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமா இருக்கிறீர். யாரு அப்படி சொன்னாங்களோ அவங்களே திருப்பி சொல்றாங்க, என் தேவனே எனக்கு துணையா இருந்து என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறாருன்னு சாட்சி சொன்னாங்க. அதே போல நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க, அப்பா எனக்கு துணையா இருந்தாங்க, அவரே என்னை விடுவிக்கிறவருமா இருந்து என்னை விடுவித்தார் என்று சாட்சி சொல்லுகிற நிலைக்கு அப்பா உங்களை கொண்டு வருவார். அவரே உங்களுக்கு துணையா இருக்கிறார். சிலர் எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு பிரதர், எனக்கு விரோதமா அநேக மந்திர தந்திரங்களை செய்யறாங்க, கிரியைகளை செய்யறாங்க, எனக்கு ஒரு விடுதலையே இல்லையே, எப்ப பாரு என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க, அது ஆபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எங்க இருந்தாலும் எனக்கு விரோதமா சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரே ஆபத்து பிரதர், எப்போ என் உயிர் போகும் கூட தெரியல, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆபத்துல பயந்து கொண்டு பார்த்திருக்கலாம். உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்ஸடஸ் 14 verse 25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். இங்க யாரை நடத்துறாங்க? எகிப்து இராணுவத்தாரை அப்பா கலங்கடித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல நம்பர் 1 நாடுனா அந்த எகிப்து தான். அவங்க கிட்டதான் ஃபுல் இராணுவம் இருந்தது. அந்த இராணுவத்தையே அப்பா என்ன பண்றாங்க? கலங்கடித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் நொறுங்கி போகுது. அப்பொழுது எகிப்தியர் சொல்றாங்க, அந்த எகிப்தியர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?
இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. அந்த நம்பர் 1 ராணுவம் உடைய அந்த எகிப்தியர் சொல்றாங்க, இவங்க கூட மோதக்கூடாதுப்பா, இவங்க கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். அதேதான் இன்றைக்கும் உங்க எதிரிகள் சொல்ல போறாங்க, இவங்க கூட மோதக்கூடாதுப்பா, இவங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க, இவங்க கிட்ட மோதினா நமக்கு தான் அடி விழுன்னு சொல்லி பயப்படுவாங்க. அதுலயே 14ஆம் வசனத்துல 14th verseல சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. நீங்க சும்மா இருப்பீங்கன்னா அமைதியா இருப்பதில்லை. வேதத்தை அதிகமாய் படித்து நாம ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் வேதத்தை படித்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பா உங்களுக்காக யுத்தம் செய்வாங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 49 verse 25ல கர்த்தரே எனக்கு துணையா இருப்பார். அப்பா உங்களுக்கு துணையா இருந்து என்ன செய்வாராம்? வானத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வானத்திற்குரிய ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா இந்த பூமிக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகள், சுகம், பல, ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அப்பா கொடுப்பாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, எல்லாவற்றிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்யறவங்க கூட பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க கூட கலங்கி பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்று அப்பா உங்களுக்கும் சொல்றாங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 Timothy 4th chapter verse 17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அப்பா என்ன பண்றாங்க? கர்த்தர் எனக்கு துணையா நிற்கிறார். அப்பா உங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையா நிற்கிறார். நின்று நீங்க அப்பாவை பத்தி சொல்றீங்க, அந்த வார்த்தை நிறைவேறும். நீங்க அப்பா பத்தி சொல்லுகிற அந்த வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், அப்பா உங்க மூலமா பேசுகிற வார்த்தைகள், அது நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாம் கேட்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க அப்பாவோட வார்த்தையை சொல்லும் போது அவங்க கேட்கல, இனி கேட்பாங்க. கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்பா முதல்ல உங்களை பலப்படுத்துகிறார். இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அப்பா பலப்படுத்துறாங்க. அடுத்து சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் உன்னை ரட்சிப்பேன். நீங்க என்ன பிரதர், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிப்பேன்னா சிங்கம் வருமா அடிக்கிறதுக்கு? சிங்கம் வந்தாலும் காப்பாத்த அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பா சொல்லியிருக்காங்க சங்கீதம் 91ல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் அது ஒன்றும் செய்யாது. அப்பா ஒன்றுமே உங்களுக்கு ஆகாமல் பாதுகாக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இங்க சிங்கங்கள்னா நீங்க ஊழியர் செய்ய போவீங்க, அங்க எதிர்ப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும், அங்க அடிக்க வருவாங்க, இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். அந்த காரியத்துக்கும் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ரட்சிக்க போக போறோம்னு ரட்சிக்கப்பட்டேன். அப்போ உங்களுக்கு எதிர்ப்புகள் அநேகமா வரும். அந்த எதிர்ப்புகளிலிருந்தும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறேன். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 119 173ஆம் வசனம், 173 verse. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. அப்பாவுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டபடியினால அப்பா சொல்ற, நான் உனக்கு துணையா இருப்பேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் தான் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நீங்க சொல்றீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இப்பொழுதும் அப்பாவோட வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்குகிறதற்கா அவளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இப்பொழுதே நீரே துணையாயிருந்து அவர்களை விடுவிக்கிற தேவனா இருந்து இப்பொழுதே நீர் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறதுக்காக நன்றி தகப்பன. அவள் என்ன வியாதியோடு கூட இருந்திருந்தாலும் சரி, இப்பொழுது உடைய தலைமுள்ள கரம் தொட்டு நீ சுகத்தை தருகிறேன். மரணத்துக்கு ஏதுவான கேன்சரா இருந்தாலும் சரி, எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்ல கொரோனாவா இருந்தாலும் சரி, இது புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்கி உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுகிறதுக்காக, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குவேன் என்ற வார்த்தையின் நீர் குணமாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி. இல்லாத கண்கள், இல்லாத காதுகள், ஆம்ரஜ இன்னும் என்னென்ன உறுப்புகள் அவங்க சரீரத்தில் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்களோ, கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறப்பா.
இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக இன்றும் அருமையான வார்த்தையை கொடுத்தீங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்து திருமண வேலைகள் சீக்கிரமாய் துரிதமாய் நடக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. அதே போல குழந்தை இல்லையே என்று வேதனையோடு பார்க்குற பிள்ளைகளும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறீங்க. பிரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரியை கொடுக்குறீங்க. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று வேதனையோடு பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை உண்டாக்கி தரீங்கப்பா. பிஸ்னஸ் டல்லா இருக்கிறதே, நான் என்ன செய்ய போறேன்னு திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிசினஸை ஆசீர்வதிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. பிசினஸை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஏசப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ரட்சித்து அவர்களை எல்லோருக்கும் முன்பாகவும் சாட்சியாக வைக்க போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட் தான் கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல சாட்சி சொல்லுவீங்க. மீண்டும் நாளை காலையில 12 மணிக்கு புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.